நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் களமிறங்கிய ராசா அவர்கள் பெற்ற வாக்குகள் 4,73,212 வாக்குகள். அவரை எதிர்த்து களமிறங்கிய பாஜகவின் வேட்பாளர் எல் முருகன் அவர்கள் பெற்ற வாக்குகள் என்பது 2,32,627 வாக்குகள். அதாவது தன்னை எதிர்த்து போட்டியிட்ட எல் முருகனை விட 2,40,585 வாக்குகள் அதிகமாக பெற்று மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றார். நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் நாடாளுமன்றத்தில் தனது கம்பீர குரலை ஒலிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்கள்.